கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நம்மேல் அன்பு வைத்து அனுதினமும் நம்மை காத்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். 6 மாதங்கள் அற்புதமாய் நம்மை பாதுகாத்து இந்த 7வது மாதம், அதாவது 1ஆம் தேதியை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கே துதி சோத்திரங்கள் உண்டாவதாக. இந்த புதிய நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வார்த்தை என்ன என்பதை சற்று சிந்திப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதிலே 9ஆம் வசனத்திலே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இதில் சொல்லப்படுகிறது, பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லிவிடும் 3 காரியங்கள் அங்கே இந்த வசனத்திலே காணப்படுகிறது. 1, பலங்கொண்டு திடமனதாயிரு. 2, திகையாதே, கலங்காதே. மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்திலே பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதிலே 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சில வேளைகளிலே மனதிலே பதட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால், குடும்ப காரியங்களை நினைத்து பயம் வருகிறது. பிள்ளைகளுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து பயம் வருகிறது. அவர்கள் எதிர்காலத்தை குறித்து பயம் வருகிறது. நாம் செய்யக்கூடிய வேலை எப்படி இருக்குமோ என்று சொல்லி கூட நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. செய்யக்கூடிய தொழிலிலும் ஒரு பயம் காணப்படுகிறது. கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நாம் எப்படி கடனை திருப்பி அடைப்பது என்று கூட பயம் வருகிறது. ஆனால் கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை நமக்கு சொல்கிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தாவீதை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தாவீது சவுலுக்கு ஒளிந்து தன் உயிரை காப்பதற்காக காடுகளிலும் மலைகளிலும் இருந்து திகைத்து கலங்கி இருக்கும்போது கூட கர்த்தர் தாவீதுக்கு பலத்தை கொடுத்து, தைரியத்தையும் கொடுத்து, அவருக்கு எதிராக வந்த சத்துருக்களை எல்லாம் முறியடித்து வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதுபோல நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதிராக வரும் காரியங்கள், சத்துருடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தர் முறியடிப்பார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, திகையாதிருங்கள், கலங்காதிருங்கள். நம் தேவன் உங்களோடு இருக்கிறார், விசுவாசியுங்கள், நாம் தைரியமாய் இருப்போம். உபாகமம் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரம் அதிலே 7ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அதே அதிகாரத்திலே 1ஆம் வசனம், மோசே இஸ்ரவேல் யாவரையும் நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருப்போம், திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம் கூட வருகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆமேன்.